ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னும் ஒண்ணு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்டின்னா, உங்களுக்கு பழமொழிகள் தான் இதுல ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்ல. ஒருவேள இங்கிலீஷ்ல வந்து டேய் யூ ஆர் சோ பிரிட்டி அப்படின்னு சொல்றத தமிழ்ல வந்து நம்ம பாட்டிமார்கள் எப்படி சொல்லுவாங்க? அதுல அவங்க எவ்ளோ எமோஷன்ஸ கலக்குறாங்க. "ஏ ராசாத்தி" அப்படின்னு அத்தன சொடக்கு வரும்போதே பாரு எத்தன கண்ணு பட்டுருக்கு. இப்படின்னு கூட தமிழ்ல "நீ அழகா இருக்கிற" அப்படிங்கிறத கூட அவங்க விதவிதமா சொல்லுவாங்க. ம். அப்படிங்கிறத சொல்லலாம். அ இன்னொன்னு உதாரணம் என்னன்னா, ஒரு கோப்பையை நீ ஜெயிச்சுட்டு வர. அப்ப வந்து நார்மலா டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க? "கங்கிராச்சுலேஷன் ஆரவ்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, உன்னுடைய அப்பத்தா என்ன செய்வாங்க? "டேய் என் பேரன் எம்முட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கான். எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஊரு கண்ணே அவன் மேல தான் இருக்கு. நீ நல்லா இருக்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்கள கூட எதையுமே வந்து நேரடியா சொல்லாம, ஒரு உவமை மூலமா, ஒரு அழகுணர்ச்சி மூலமா, அதுல நெறைய பாசங்கள கலந்து சொல்லக்கூடியதா நம்ம மொழி இருக்கு. அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.